அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1064 ரூபாய் 96 உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 304 ரூபாய் 7 உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகள்லையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியத்தாருது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதானே. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிழவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்துடலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 31 தினார் 454 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 697 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 458 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 939 ஃபில்ஸ். பார்க்கலாம் அனைத்து செய்திகளையும். எனக்கு என்னமோ ட்ரம்ப் இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்டிருந்தால் நல்லமோ என்னமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வைஸ் பிரசிடெண்ட் கொஞ்சம் லைட்டாக ட்ரம்ப்புடைய மகன் திமிரு பிடிச்ச பயப்புள்ள இன்னும் சரியான ஒரு தீர்மானம் இல்லை. கடைசியாக 60 நாளில் ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு வரோம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவில் இருக்கிறாங்க. ஆனால் ஈரான் ஒரே முடிவில் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த யுத்தமும் முடிவடையணும். அதாவது அமெரிக்கா ஈரான் மட்டுமல்லாது இஸ்ரேல் பாலஸ்தீன் லெபனானுக்கு இடையே நடக்கக்கூடிய யுத்தமும் நிறைவடையணும். ஒட்டுமொத்த அமைதியையும் கொடுத்தால் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் பீஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட அப்படின்ற மாதிரி தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்துமே பேச்சுவார்த்தை அப்படின்ற ஒரு துணியில் தான் போயிட்டுருக்குது. பார்ப்போம் என்ன மாதிரியான நிலைமை எதிர்வரும் நாட்களில் வருதுன்னு. நேற்றைய தினம் சில வதந்திகளும் பரப்பப்பட்டிருந்துச்சு. ஆனால் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றத தற்போதைக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. ராஸ்லிஃபான் தோஹா இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் மிகப்பெரிய ஒரு வெடிப்பு சம்பவம். எல்என்ஜி கேஸ் ப்ரொடக்ஷன் செக்ஷனில் பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் ஒரு பெரிய வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்குது. இது சிஸ்டம் மால் ஃபங்க்ஷன் அப்படின்ற மாதிரி தான் தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க கட்டார் தரப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வரைக்கும் இந்த சம்பவத்தில் காயம் மற்றும் காணாமல் போன தகவல்கள் வெளியாகி இருக்குது. 54 பேர் இப்போதைக்கு வரைக்கும் காயமடைந்து இருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குரிய மருத்துவ சிகிச்சைகள் உடனடியாக வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதில் மிகவும் கவலையான விடயம் என்னென்னா 18 பேர் ஸ்டில் மிஸ்ஸிங். அதாவது 18 பேருடைய தகவல்கள் இன்னும் கிடைக்கல. இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக அவங்களும் மீண்டு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். காயமடைந்த அனைவரும் விரைவில் குணமடைய எல்லாம் வளர்வினை பிரார்த்தனை பண்ணுவோம். எதிர்வரும் நேரங்களில் இது சம்மந்தமான மேலதிக தகவல்கள் கிடைச்சா நிச்சயமாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே மாதிரி நேற்றைய தினம் கைத்தானில் ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டிருக்குது. இந்த தீ விபத்தில் பார்த்திங்கன்னா 2 பேர் காயமடைந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க தீயணைப்பு படை. முடிந்த வரைக்கும் கவனமாக இருங்க. தீ விபத்துக்களிலிருந்து உங்களையும் பாதுகாத்துக்கோங்க. மற்றவர்களுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத மாதிரி உபகரணங்களை பாவிங்க. அதே மாதிரி தூசியுடன் கூடிய காற்று, அதிக வெப்பம் இன்றைய தினம் பதிவாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க காலநிலை ஆய்வு மையம். முடிந்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி தூசி காற்றுக்கு என்னென்ன செயல்படணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தெளிவுபடுத்தலும் நேற்றைய தினம் இரவு வீடியோவில் வழங்கியிருப்பேன். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோவை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அதே போல் குவைத்தில்
இப்போ ஸ்மார்ட் மீட்டர்ஸ் கண்ட்ரோல் வெதர் யூஸ் இன் ரெசிடென்ஸ் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு பொருத்தப்பட்டிருக்கிற ஸ்மார்ட் மீட்டர்ஸ் வந்து இப்போதைய நிலைமைக்கு ஏற்றாற் போல மின்சார தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மின்சார பாவனையாளர்கள் நீங்களும் தேவையில்லாத நேரங்களில் லைட்டை போட்டு வைக்கிறது, மற்ற எக்ஸாஸ்ட் ஃபேன்லேருந்து அது இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிக்கோங்க. தேவையான டைமில் மட்டும் உபயோகிச்சுக்கோங்க. மின்சாரத்தை இந்த வெப்ப காலங்களில் முடிந்த வரைக்கும் சிக்கனமாக பாவீங்க. அதே மாதிரி குவைத்துடைய முனிசிபாலிட்டி 2 வார காலம் நேரம் கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக அவங்களுக்கு தெரியும், கடந்த காலங்கள்லேருந்து நிறைய வாகன விபத்துக்கள் ரெசிடென்ஷியல் ஏரியாவிலையும் ஏற்படுது. அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, பல இடங்களில் அந்த வேலிகள் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. குறிப்பாக ஜங்ஷன்கள், அதாவது சந்திகளில் வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. வெளியில் அதுக்காக ஒரு தண்ணி டேங்கு கூட வெளியில் வச்சுருப்பாங்க, தண்ணி படுற அதையும் சேர்த்து. ஆனால் இந்த மாதிரியான வேலிகள் இருக்கிறதால வாகனங்களுக்கு மிகப்பெரிய இடையூறு இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. வெளியில் எக்ஸ்ட்ரா இடம் இருந்தால் ஓப்பன்லேயே தான் இருக்கணும். அதே மாதிரி ஹாரிஸ்களுக்கான அறைகள் மற்றும் வெளியில் அதிகமாக இருக்கக்கூடிய பொருட்கள், டென்ட்டுகள் எல்லாமே உடனடியாக அகற்றணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. வெளியில் ஏதாவது பொருட்கள் நீங்களும் போட்டு வச்சுருக்கிறீங்கன்னா உடனே எடுத்துருங்க, இல்லைன்னா வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. குவைத் காலையில் மட்டும் மார்னிங் ஹவர்ஸில் மட்டுமே இப்போதைக்கு டிரைவிங் டெஸ்ட் ஏற்பாடுகள் வந்து செய்ய போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அதிக வெப்பம் காரணமாக இனி வரும் நேரங்களில் மதிய நேரம் டிரைவிங் டெஸ்ட் பெரும்பாலும் இருக்காது, காலை நேரங்களில் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு இப்போ இந்த காலை நேரத்துக்கு மட்டும் மாற்றுறதால நேரங்கள், அதாவது அவங்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட் வந்து நாள் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிரைவிங் டெஸ்ட் காலையில் மட்டும்தான் என்றதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. لانطلاق الحملة على إزالة التعديات على أملاك الدولة في كافة مناطق السكن الخاص والنموذجي في دولة الكويت. ومن أبرز هذه المخالفات والتعديات التي تستهدفها بلدية الكويت في هذه المرحلة هي إقامة المنشآت والحواجز خارج حدود القسائم ما عبر الشارع، مثال إقامة الدواوين والمنشآت والغرف والمخازن وكافة أنواع الاستغلالات ما عبر الشارع، بالإضافة إلى إقامة الدواوين والمنشآت خارج حدود العقار الملاصقة للشارع لرصيف الشارع، بالإضافة إلى الزراعات المخالفة التي تعيق أعمال الصيانة، مثال الاستحواذ على الخدمات العامة مثل المحولات الكهربائية وخطوط الخدمات. نعم، وكيف ستنفذ الحملة ميدانيا، وما هي أيضا آلية متابعة المخالفين؟ للأمانة الحملة سيتم تنفيذها وفق خطة ميدانية موحدة منظمة تشمل جميع المحافظات من خلال فرق رقابية مختصة تقوم برصد وتوثيق التعديات واتخاذ الإجراءات القانونية حسب اللوائح والنظم المعمول فيها من قبل بلدية الكويت. وقبل البدء بإزالة حرصت البلدية على إعطاء مهلة كافية ووافية لأصحاب التعديات لتصحيح أوضاعهم وإزالتها بشكل طوعي وذاتي قبل وصول الفرق الرقابية إلى الميدان، حيث تبدأ هذه الحملة بدءا من توزيع التنبيهات والإنذارات من قبل الفرق الرقابية المختصة ولمدة 2 أسبوعين حتى استنفاذ الإنذار، ومن ثم تبدأ البلدية في اتخاذ كافة الإجراءات القانونية بالتعاون مع الجهات الحكومية. نعم، كيف يتم التنسيق بين البلدية والجهات الحكومية الأخرى خلال تنفيذ الحملة؟ هناك تنسيق متكامل بين بلدية الكويت ومختلف الجهات الحكومية ذات العلاقة لضمان تنفيذ الحملة بالشكل المطلوب ولضمان سير العمل، حيث تعمل جميع الجهات بروح الفريق الواحد لتوفير الدعم اللازم للفرق الرقابية والميدانية وتسهيل إزالة التعديات وفق الإجراءات القانونية، وهذا التعاون يهدف إلى تحقيق أفضل النتائج والمحافظة على أملاك الدولة والخدمات العامة من الاستغلال. مهندس محمد، ما الرسالة التي تودون توجيهها للمواطنين قبل بدء تنفيذ الإزالات الميدانية؟ للأمانة رسالة لإخواننا المواطنين والمقيمين أن حملة الكويت بلا تعديات أو حملة البلدية على إزالة التعديات هي حملة وطنية، والمحافظة على أملاك الدولة هي هدف مشترك للجميع، وبلدية الكويت لا تسعى إلى إزالة المخالفات فقط، وإنما تسعى إلى نشر ثقافة الالتزام والتعاون والمحافظة على أملاك الدولة من الاستغلال ويعني من كافة الاستغلالات الخاطئة التي تخالف صريح القانون.
نعم، المهندس محمد الجلاوي عضو فريق العمليات المركزي لمكتب المدير العام ببلدية الكويت، شكرا جزيلا لك على هذه المداخلة. Well, ma'am, I think that the President of the United States and the United States of America have done more to stop the conflict in Lebanon than any government anywhere in the world over the last few months, and we're going to keep on working towards it. As I think a lot of you appreciate, peace is never easy. Peace always requires a little bit of work. It always requires a little bit of give and take. But the President of the United States is committed not just to peace between the United States and Iran. The President is committed to a regional peace, which is why we're here working so hard to settle our issues. The one last comment I want to make is what today really represents is the beginning of a technical negotiation that's not going to solve every disagreement, but is going to allow us to sit together as teams for the first time really in history to figure out what matters most to the respective parties, to settle those issues, to solve those issues, and get to a better tomorrow. The reason why the political leadership of the respective countries is here is because we wanted to, first of all, set up the structure for these technical negotiations, and second of all, make sure that our teams have our full support and know they can always call on us to break through any barriers. We got a lot of work to do. We're excited to do it. Thank you all for being here. أعلنت إيران والولايات المتحدة في ختام الجولة الأولى من محادثاتهما في سويسرا أنهما اتفقتا على إنشاء خلية لخفض التصعيد مع لبنان لوقف العمليات العسكرية، وفق ما أفاد بيان مشترك للوسيطتين في المحادثات باكستان وقطر اليوم الاثنين. وجاء في البيان المشترك: اتفقت الأطراف على إنشاء خلية لخفض التصعيد بين الأطراف والجمهورية اللبنانية وبإشراف الوسطاء لضمان الالتزام بوقف العمليات العسكرية في لبنان. وأضاف البيان أن المحادثات الفنية ستستمر لبقية الأسبوع في منتجع بورغنيتشوك حول جميع القضايا، مشيرا إلى أن اللجنة رفيعة المستوى اتفقت على خارطة طريق للتوصل إلى اتفاق نهائي خلال 60 يوما. يعني تم تداول خبر غير صحيح كلية في منصات التواصل الاجتماعي عن خبر عزم الوزارة إلى تنفيذ إجراء القطع المبرمج على عدد من المناطق، وطبعا الخبر لا صحة له جملة وتفصيلا. وتأكد الوزارة بأن هذه القوائم قوائم قديمة تعود إلى عام 2024 وليس لها علاقة بالوضع الحالي. وننصح طبعا الجميع باتقاء المعلومات من القنوات الرسمية للجهات على منصات التواصل الاجتماعي وعدم الانسياق وراء الشائعات. ولله الحمد والمنة، البنية التحتية لشبكة الكهربائية بالدولة قوية ومتينة ولها طبعا مسارات رديفة، ومع فصل 7 مقذيات أو خطوط هوائية لنقل الطاقة الكهربائية منذ الساعات الأولى فجر اليوم، إلا أن لله الحمد تلقائيا تم نقل الأحمال الكهربائية عن طريق خطوط أخرى موجودة طبعا في الشبكة الكهربائية، صاحبها طبعا انقطاعات بسيطة جدا ومحدودة جدا في بعض المناطق تم التعامل معها بالسرعة الممكنة من قبل فرق الطوارئ والصيانة اللي موجودين على مدار الساعة لخدمة المواطنين والمقيمين.